சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள். சோர்வு அடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும். சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை கலரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்று இருப்பார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்ய விரும்புவீர்கள். உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டு இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களின் செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்து இருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி கிடைக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் என்று அழைப்பார்கள். பார்க்கடலில்தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவை ஆகும். குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் கோயில் நீங்கள் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தமிழ் மாதங்களில் தை மாத பிறப்பு மகரத்தில்தான் ஆரம்பமாகின்றது. வண்ணத்தில் நீலத்துக்கு உரியவர். கருப்பை உணர்த்துவதற்கும் கூட கருவினை கிரகம் என்று சொல்லப்படும் சனி பகவானே இந்த ராசியின் அதிபதி. சனி சாஸ்திரத்தில் காளிதேவியின் அம்சமாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு நீர் நிறைந்த நில தத்துவ ராசி மட்டுமல்ல, பெண் ராசியும் கூட. ஆயுள் கலைகள் 64 அடக்கமான ராசி. இயல், இசை, நடனம், நாட்டியம் இந்த ராசிக்கு அடக்கம். திசைகளில் தெற்கை குறிக்கும் ராசி. மகர ராசியில் பிறப்பவர்கள் உதவும் குணம் கொண்ட உதாரண புருஷர்கள். நம்பியவருக்கு நண்பனாக இருக்கும் இவர்கள் நம்பாதவர்களுக்கு யமனாகவும் இருப்பார்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள். கற்று உணர்ந்ததை மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் இருக்கும் லட்சியவாதிகள். பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்களாக இருந்தாலும் வீண் பிடிவாதம் பிடிப்பதில்லை. பிறர் வெளியிடும் வீண் வார்த்தைகளையோ அபிப்பிராயங்களையோ கருத்தில் கொள்ளாமல் தம் இஷ்டப்படி நடக்கும் குணம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் பேசும் குணம் இருந்தாலும் கனிவான மனமும் இருக்கும். வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள். தத்துவ சாஸ்திர பேச்சுகளில் சாமர்த்தியத்தை அதிகம் காட்டுவார்கள். எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மனதுக்குள்ளே அடக்கி வைக்கும் குணம் மிக்கவர்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். 3, 4, 5, 7, 8, 10, 12, 32, 37 வயதுகளில் நோய் மற்றும் கண்டங்கள் வரலாம். இதனை தாண்டினால் 67 வயது வரை ஆயுள் பலம் என்கிறது சாஸ்திரம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாத சூன்ய மாதமாகும். எனவே தை மாதம் மட்டும் எந்த நல்ல காரியமும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. இந்திய பழமையான நூல்களில் இந்த ராசியை மான் தலையும் முதலை உடலும் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதே சமயம் கிரேக்க ரோமானிய நூல்களில் ஆட்டுத்தலையும் மீனின் உருவமும் உடையதாக இந்த ராசி குறிப்பிடப்படுகின்றது. அதே சமயம் மேற்கத்திய மேல்நாடுகளில் வெள்ளாடு முகமும் கடல் குதிரை உருவமாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் அடங்கியுள்ளன. இந்த ராசி சனியின் சொந்த வீடாக வருவதால் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சியாகவும் இந்த ராசியில் சகோதரனாகவும் பூமி காரகனுமாகிய செவ்வாய் பகவான் உச்சமாகவும் குழந்தைகளுக்கு காரகனான குரு பகவான் இந்த ராசியில் நீசமாகவும் தகப்பன் காரகனான சூரிய பகவான் இந்த ராசியில் பகையாகவும்
மற்ற கிரகங்கள் நட்பாகவும் ஆட்சி செலுத்துகின்றன. உங்கள் ராசிக்கான உடல் அமைப்பை பற்றிய பொது பலன்கள். சனி பகவான் ராசியில் பிறந்த இவர்கள் ஓரளவு நல்ல அழகுடன் விளங்குவர். ஆரம்பத்தில் மிகவும் மெலிந்தும் இணைத்தும் காணப்படுவார்கள். இவர்களது வயது ஏற ஏற நன்கு வளர்ச்சி அடைந்து நல்ல கண்கள் உருண்டு திரண்டும் அழகுடன் கவர்ச்சியுடனும் வளர ஆரம்பிப்பார்கள். முடி சுருட்டையாகவும் கண்கள் சற்று குழிவிழுந்தும் இருக்கும். எப்பொழுதும் பிறரை வசீகரிக்கக்கூடிய உருவ அமைப்பை பெற்று விளங்குவார்கள். உங்கள் ராசிக்கான குணநலன்கள். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆதலால் கௌரவம் உடையவர்களாகவே, சமுதாயத்தில் பெயர் புகழ் உடையவராகவே இருந்தாலும் இது தியாகம் செய்யும் ராசி என்று பெயர். மற்றவர்களுக்கு உழைத்து உழைத்தே தேய்ந்து போகும் ராசியாகும். தன்னை அழித்து வெளிச்சம் தரும் மெழுகுவர்த்தியைப் போல் இவர்கள் தங்களை ஓடாய் உழைத்து உருகி மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபடுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு சிந்தித்து செயல்படுவார்கள். மேலும் மகரம் ஒரு பெண் ராசி ஆதலால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சற்று கூச்ச சுபாவம் உடையவர்கள். மேலும் சனி என்றால் பயம் என்று பொருள் உண்டு. எனவே சற்று பயந்த சுபாவம் உடையவர்கள். சனி சிக்கனத்திற்கு உரிய கிரகம் ஆதலால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு சிக்கனமாக செலவு செய்வார்கள். செலவு செய்வதையும் நன்கு யோசித்து தேவையிருந்தால் மட்டுமே செலவு செய்வர். நல்ல புத்திசாலிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் நேர்மையாளராகவும் சமூகத்தில் விளங்குவார்கள். கஷ்டப்பட்டே வாழ்வில் முன்னேறுவர். ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும். அவைகளெல்லாம் தகர்த்து எறிந்து வாழ்வில் வெற்றி பெற போராடுவார்கள். வாழ்க்கையில் அடிமுடி அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்ற இயல்பு உடையவர்கள். உண்மையான பாசத்திற்கும் அன்புக்கும் இயங்கும் இவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் பேசுவர். அதனால் மற்றவர்கள் வெறுப்புக்கு ஆளாவார்கள். சனி என்றால் சோம்பேறி என்ற அர்த்தமும் உண்டு. இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்ய மாட்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த காரியத்தை தள்ளி போடுவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசிப்பர். அதே சமயம் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியம் முடியும் வரை கண் அயராது பாடுபட்டு அக்காரியத்தை முடிப்பதில் ஆர்வம் உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்கள். எப்பொழுதும் ஏதாவது சிந்தனையுடனே இருப்பார்கள். முயற்சி என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற பாடுபடுவார்கள். மேலும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். மற்றவர்கள் இவர்களை பேசினாலும் அதை புன்முறுவலுடன் மறுதளிக்கும் பரந்த மனப்பான்மை உடையவர்கள். இந்த ராசிக்காரர்கள் தாங்களாகவே எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இவர்களை யாராவது தூண்டி கொண்டிருந்தால் மட்டுமே மளமளவென காரியங்களில் இறங்கி வெற்றி பெற பாடுபடுவர். சற்று பொய் பேசுவதில் வல்லவர்கள். இல்லாததை ஒன்றும் இருப்பதாக கூறி அதை கற்பனையாக பேசுவதில் வல்லவர்கள். நல்ல புத்திசாலிகளாகவும் நல்ல உயர்ந்த பண்புடையவர்களாகவும் விளங்குவர். உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்கு இரண்டாவது ராசியாக கும்பராசி வருவதால் இவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு சீராக இருக்காது. ஒரு நேரம் அபரிதான பொருள் வரவு எவ்வளவு வந்தாலும் அது சேமித்து வைக்காமல் செலவழிக்கவும் செய்வர். எப்பொழுதும் பணத்தேவை இருந்து கொண்டே இருக்கும். பணம் சம்பாதிக்க வென்ற எண்ணம் ஆர்வம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதால் ஓயாது உழைத்து கொண்டே இருப்பார்கள். எதிர்காலத்திற்காக ஒரு நேரம் தீவிரமாக சிந்தித்து சேமித்து வைக்கும் இவர்கள் அந்த சேமிப்பை வேறொரு விஷயத்திற்காக அலட்சியமாக செலவு செய்வர். இவர்களுக்கு சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இடம் வாங்கி வீடு கட்டுவதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். இவர்களை எப்பொழுதும் யாராவது தூண்டி கொண்டே இருப்பதால் அந்த லட்சியங்களை அடைய ஆர்வம் உடையவர்கள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். எப்பொழுதும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள். உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள். இவர்களது ராசிக்கு 7வது ராசி சந்திரனாக வருவதால் மனவாழ்வு ஓரளவு மகிழ்ச்சி தரமாக இருக்கும். கணவன் மனைவி அழகு உள்ளவர்களாகவும் இளமையானவர்களாகவும் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வரும் மனைவி சிக்கனம் உள்ளவராகவும் தன்னலம் உடையவராகவும் அமைவார்கள். கணவன் அதிக செலவு செய்வதை விரும்பாதவராக அமைவார்கள். அடிக்கடி மனைவிக்கு உடல் நலம் பாதித்தாலும் இவர் மனைவி மேல் பண்பும் பாசத்துடனும் இருப்பார்கள். அதேபோல் மனைவி கணவனிடத்தில் கணவரது உறவினர்களிடத்திலும் நல்ல பற்றும் பாசமும் உடையவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளால் நல்ல யோகமும் நன்மைகளும் உண்டு. குழந்தைகள் உண்மையாகவும் பாசத்துடனும் விளங்குவார்கள். உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பொது பலன்கள். வான் மண்டலத்தில் 10வது ராசியாக சனி வீடாக வருவதால் சனி இவர்களுக்கு தொடை, முட்டி, கணுக்கால் பாதங்களில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலும் சளி தொல்லைகள் ஏற்படும். மேலும் சனி எலும்பை குறிப்பதால் எலும்பு, தோல்வியாதிகள் மற்றும்
உடலில் அலர்ஜி, அரிப்பு, வலிப்பு, வாயு தொல்லைகள் ஏற்படும். மேலும் உடலில் நுரையீரல்கள், சளி தொல்லைகள், ஆஸ்துமா போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் 6ஆம் வீட்டு அதிபதி புதனாக வருவதால் உடலில் காது, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இவர்களுக்கு கடன் கொடுக்க அநேகர் தயாராக இருப்பார்கள். மேலும் அடிக்கடி கடன் வாங்க வாய்ப்புகள் அமையும். அவர்களது வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்க கடன் வாங்குவார்கள். ஒரு சிலர் உல்லாச பயணம் போக கடன் வாங்குவார்கள். அந்த கடனை அடைக்க எப்பாடு பட்டாவது சம்பாதித்து அதிலிருந்து மீள்வார்கள். உங்கள் ராசிக்கான வேலை மற்றும் தொழில் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்கு 10வது ராசியாக சுக்கிரன் வருவதால் அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அமையும். மேலும் 6ஆம் பாவம் புதன் வீடாக வருவதால் தகவல் தொடர்பு, போக்குவரத்து, வண்டி வாகனங்கள் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் ஏற்படும். கணிதம், மருத்துவம், பொறியாளர்களாகவும் விளங்க வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் 10ஆம் இடத்து சுக்கிரன் சினிமா, இசை, மியூசிக், கதை, கவிதை இவற்றில் ஆர்வம் உடையவர்களாக விளங்க செய்து அதில் ஈடுபட வைப்பார். மேலும் பெண்கள் அணியக்கூடிய ஆடம்பர பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் இவற்றை உற்பத்தி செய்வதிலும் விற்பனை செய்வதிலும் ஆர்வமும் விருப்பமும் உடையவர்களாக விளங்க செய்யும். மேலும் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது குறுந்தொழில்களில் ஈடுபட்டு வருமானம் பெற முயற்சி செய்ய வைக்கும். நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்ய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமை புதன், வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெண்மை, கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகத பச்சை, வைரம், கருநீலக்கல். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.